ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். பிலதெல்பியா சர்ச்சை பற்றி நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது இன்னொரு நாள் அது பார்க்கலாம். இப்போது லவோதிக்கேயா திருச்சபை பார்ப்போம். இந்த சபையோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக குறைச்சிக்கோ. இந்த சபையோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, பிலதெல்பியா ஊர்லேருந்து இந்த லவோதிக்கேயா ஊர் வந்து 43 மைல். பிலதெல்பியா சர்ச்சிலிருந்து லவோதிக்கேயா இந்த பட்டணம் அன்னைக்கே சொன்னல, ஆசியாவில் மொத்தம் 7 திருச்சபை யூ ஷேப்ல இப்படி வரும். இங்கே பத்மு தீவு இருக்கு. இங்க இருந்து யார் எழுதுறா? யோவான் பக்தனாகிய யோவான் எழுதுறாரு. இந்த 7 திருச்சபை, ஆசியாவில் உள்ள 7 திருச்சபை. ஃபர்ஸ்ட் திருச்சபை எபேசு, ரெண்டாவது சிமர்னா, அடுத்தது பெர்கமு, தியத்தீரா, அடுத்தது சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இப்போ பிலதெல்பியா விட்டுட்டு லவோதிக்கேயா பார்க்குறோம். இந்த பிலதெல்பியா சர்ச்சிலிருந்து லவோதிக்கேயா சர்ச்சுக்கு 43 மைல். ஊர் பேரே சபையாக வச்சுட்டார். லவோதிக்கேயா திருச்சபையில் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு அந்த ஊருக்கு மொத்தமாக பேசுகிறார். பிலதெல்பியாலேருந்து எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன், எத்தனை மைல் சொன்னேன்? 43 மைல். பிசி, கிறிஸ்துவுக்கு முன், பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் 250 வந்து தமிழ்ல அந்தியோகஸ் அப்படின்ற ஒரு ராஜா தன்னுடைய மனைவிக்காக கட்டின ஊர் தான் லவோதிக்கேயா. அந்த பெண் பேர் லவோதிக்கேயா. அதனால லவோதிக்கேயான்ற பட்டணத்தை அவர் உருவாக்குனாரு. குறிப்பாக உங்களுக்கு இதை சொன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? காய் தட்டுங்க. அப்பா உயிரோடு இருக்காங்க ஒருத்தவங்க, சந்தோஷம் எனக்கு. தாஜ்மஹால் உங்களுக்கு ஞாபகம் வருது. தாஜ்மஹால் வந்து யாருக்காக கட்டினாரு? மும்தாஜுக்காக கட்டினார். ஷாஜகான் கட்டினார். ஒய்ஃப்காக கட்டினார். ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதனால அதே மாதிரி இந்த அந்தியோகஸ் அப்படின்ற ராஜா தன்னுடைய மனைவிக்கு ஞாபகமாக கட்டப்பட்ட ஊர் தான் இந்த லவோதிக்கேயா. அந்த பொண்ணு பேர் லவோதிக்கேயா. அதனால லவோதிக்கேயான்ற அந்த ஊர் வந்துச்சு. குறிப்பாக இந்த சபை யாரால் துவங்கப்பட்டது அப்படின்ற இருக்குல்ல, எபேசு பட்டணத்துல யார் சபையை உருவாக்குனா? பவுல் தான் உருவாக்குனார். எபேசியர் எழுதினார். சிமர்னா ரைட்டு. இப்போ பெர்கமு, தியத்தீரா யார் உருவாக்குனா? தியத்தீரா சொல்லுங்க. அந்த எந்த பொண்ணுக்கா? உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணா? எந்த பொண்ணு? லீதியால். அவங்க தான் என்ன பண்ணாங்க? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் அந்த திருச்சபையை கட்டினாங்க. யாரு? தியத்தீரா திருச்சபை. அதே போல இந்த லவோதிக்கேயா திருச்சபையை யாரு கட்டி ஆரம்பிச்சு துவக்குனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேகமா வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற, உங்களுக்கு உண்மை வேலைக்காரனாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்தீர்கள். எப்பாப்பிரா பத்தி ஒரு செய்தி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? உள்ளுக்கெல்லாம் போவேன்னா எப்பாப்பிரா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்தோம். இந்த உண்மையுள்ள ஊழியன், அவன் எப்படியாப்பட்டவன், அப்படி ஜெபிக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்துருக்கோம். இந்த செய்தியை நீங்க கேட்க விரும்பினால் யூடியூப்ல போய் நீங்க பார்க்கலாம். அதுல இருக்கு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதே கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் அவன் எப்படியாப்பட்ட, இதான் நீங்க செய்தியை கொடுத்தேன். அவன் யார்? முதல்ல உங்கள சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய அவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். அவன் எப்படிலாம் ஜெபம் பண்ணிருக்கான் பாருங்க. அவன் எப்படிலாம் கண்ணும் கருத்துமா இருந்திருக்கான் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவில் எல்லா விதத்திலும் தேறினவர்களாய் இருக்கும்படி பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறவனா இருக்கிறான்னு சொல்லி பவுல் வந்து இந்த எப்பாப்பிராவை பத்தி சொல்றாரு. அப்படியே அடுத்த வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, லவோதிக்கேயருக்காகவும் எப்பாப்பிராவில் இருக்கிறவர்களுக்காகவும் ஆமென் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறானா? ஊழியக்காரர் எப்படியாப்பட்ட ஊழியக்காரரா இருக்கா பாருங்க. மிகவும் ஜாக்கிரதையுள்ள ஊழியக்காரராக இருக்காங்க. உங்களுக்கு எல்ஷடாய் திருச்சபை ஊழியக்காரர்கள் எப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்காங்க. மக்கள் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்காம இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுறதுதான் இந்த திருச்சபை. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜாக்கிரதை உள்ளவனும். படி 15.
லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். 16 இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். ஆமென். இப்ப இது யாருக்கு சர்ச் பாஸ்டர் தெரிஞ்சிருச்சா? இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு பாஸ்டர் யாரு? எப்பாப்பிரா. வாயில சொல்லுங்க, வாயில வர மாட்டேங்குதா? தப்பாப்பிரா இல்ல, எப்பாப்பிரா. தப்பா சொல்றது. எப்பாப்பிரா. சரி, இது பாத்தீங்கன்னா 4வது செஞ்சுரியில 4th செஞ்சுரியில இந்த திருச்சபை 4th செஞ்சுரி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லா சபையின் ஆலோசனை சங்கத்துல இருப்பாங்கல்ல, குழுல எல்லா இடத்துலயும் கமிட்டி மீட்டிங்ல இருப்பானுங்க தெரியுமில. எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா கமிட்டி இருக்கும். ஆபீஸ்லயா இருக்கட்டும், கோயில்லையா இருக்கட்டும், ஒரு 10 பேர் 12 பேர் கமிட்டி இருப்பானுங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேதத்தை, அதாவது வேத புஸ்தகங்களை ஒன்று சேர்த்தார்கள். எல்லா வேத புஸ்தகங்களையும் பவுல் எழுதினது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்தார்கள். அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் தூக்கிட்டானுங்க. ஏன்னா லவோதிக்கேயா திருச்சபைய கர்த்தர் கழுவி ஊத்தி எடுத்திருப்பாரு. இந்த சபையை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இப்ப நம்ம பார்க்க போறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஒட்டு வைக்கிறாரு. ஒன்னத்துக்கும் அவன் தேரவே மாட்டான். 7 சபையில ஏதோ ஒரு சபை தான் சரியில்லைன்னு பார்த்தேன், அது கூட பரவாயில்ல. இந்த சபை தான் ரொம்ப மோசமான சபையா இருக்கு. லவோதிக்கேயா திருச்சபை தான். அதனால என்ன பண்ணிட்டானுங்க, விவரமா அந்த பைபிள் நிறுவத்தை பண்ணும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை தூக்கிட்டானுங்க. ஆனாலும் உடல என்ன பண்ணிட்டாங்க, ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்த்து அதையும் நம்ம கையில இப்ப இருக்குது. இன்று இந்த பட்டணம் எப்படி இருக்கு அப்படின்னா, சுத்தமாக அழிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத வனாந்தரமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்பயும் துர்க்கியில நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா லவோதிக்கேன்ற ஊர் இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாம பாலடைஞ்சு போய் அப்படியே வனாந்தரமா காணப்படுது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த வசனத்தை வாசிப்போம். வாசிக்கும் போது உங்களுக்கு இப்ப படிக்க கூடாது, நான் சொல்லும்போது படிக்கணும். நீங்க சிஸ்டர் தவிச்சு தேடிட்டு இருக்காங்க, எங்க இருக்குன்னு. இல்ல எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். யாருக்குமே என்ன சொல்ல. இப்ப சொல்றேன் நானு, எங்க இருக்குன்னு சொல்றேன் நானு. பாத்தீங்கன்னா அந்த நிலம் அடிக்கடி பூமி எதிர்ச்சி, நிலநடுக்கம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஊரே ஒண்ணு இல்லாமச்சு. காரணம், கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லியிருக்காரோ, இந்த திருச்சபையை பத்தி சொல்லியிருக்காரோ அப்படியே நிறைவேற்று. நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இனிமே தான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மீதி தான் நடக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி ஒரு நாள் பார்ப்போம். ஆனா யூடியூப்ல ஜெகன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு, நம்ம கடைசி கட்ட நிலைமையில இருக்கோம், லாஸ்ட் டைம்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இயேசுவின் வருகையில இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்றாரு. சரி, இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு லெட்டர் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா திருச்சபைக்கும் ஒரு லெட்டர் கொடுக்கிறார், அன்பின் மடலை கொடுக்கிறார். இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஒரு அன்பின் மடலை கொடுக்கிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும். ஒவ்வொரு வார்த்தையை பார்க்க போறோம். உண்மையும். கர்த்தர் எப்படியாப்பட்டவர்? உண்மையும் எழுதிக்கங்க. கர்த்தருடைய அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் உண்மையுள்ளவரா வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. உண்மையுள்ளவரா கர்த்தரை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு வாசிங்க. பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். பரலோகம், நீங்க ஃபுல்லா அடுத்ததெல்லாம் நீங்க படிச்சுட்டே இருக்க கூடாது. அடுத்தது படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. 2 பேர் இப்ப ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் லவோதிக்கேயா திருச்சபை என்ன சொன்னாருன்னு 2 பேர் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க எடுத்து படிக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர். கரங்கள் திருக்கதர் மேம்படுத்துமா. உலகத்துல உண்மையே இல்லாம இருக்குது எங்கேயுமே. ஆனா அவர் பாக்குறாரு, வானத்துக்கு அண்ணாந்து பாக்குறாரு, தரிசனத்துல பாக்குறாரு, ஒரு வெள்ளை குதிரை வருது. அந்த வெள்ளை குதிரையில யாரு வரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் சத்தியமுள்ளவராய் குதிரையின் மேல ஏறி வருகிறார். அல்லேலூயா. எனக்காக திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போமா? உற்சாகமா வேகமா படிச்சா ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். இவ தரிசனத்துல பாக்குறான், அழகா பியூரா விலவிலேன்னு ஒரு குதிரை ஒண்ணு காணப்படுது. அதுல ஏறி இருந்தவர் எப்படி இருக்காரு? உண்மையும்
சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். ஓ, உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அல்லேலூயா. நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்துல என்ன போட்டிருக்கு? வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஓ, என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். சத்தியமும் உண்மையுமானவைகள். அல்லேலூயா. கரங்களை திருக்கத்தை மேம்படுத்துவோமா? கர்த்தருடைய வார்த்தை எப்படியாப்பட்டதாம்? சத்தியம் உள்ளது, உண்மையுள்ளது. அல்லேலூயா. ரொம்ப உண்மையுள்ள தேவன் அவர். அந்த உண்மையுள்ள தேவன் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவரா இருக்கார். உண்மையை பத்தி நான் ஏகப்பட்ட வசனங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். மணி ஆயிருன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். உண்மைக்கு ஒரு வசனம், சத்தியத்துக்கு ஒரு வசனம், தேவனுடைய சாட்சிக்கு ஒரு வசனம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனம் தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த நேரம் கம்மியா இருக்கனால ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். ஆனா நான் எழுதி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 5 வசனம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ப உண்மையுள்ள தேவன் பார்த்தாச்சு. வெள்ளை குதிரையின் மேல் அருமையாக ஏறி வந்தவர் உண்மையுள்ளவர் என்னப்பட்டார். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 14 வசனத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை உண்மை, ஃபர்ஸ்ட் வார்த்தை உண்மையுள்ள, இரண்டாவது சத்தியமுள்ள சாட்சி. சத்தியமுள்ள கர்த்தர் சத்தியமுள்ளவர். அவரோட வார்த்தை சத்தியம் நிறைந்தது. அல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அவள் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அவர் சத்தியமுள்ளவர். அவரோட சத்தியராஜன் உலகத்துல பேர் வச்சிருக்கான். உண்மையாலுமே சத்தியராஜ் யாரு? நம்மால் தான் சத்தியராஜ். சத்தியத்தை அப்படியே கடைபிடித்த சத்தியராஜ் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா சத்தியமுள்ளவர். உபாகமம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. இருங்க. யாத்திராகமம் 34 அதிகாரம் 6 வசனத்துல மோசே எப்படியாவது கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கர்த்தர் சொல்றாரு, என்னை பார்த்து ஒருவனும் உலகத்துல உயிரோட இருந்தது இல்லப்பா, என்னிடம் ஒரு இடம் உண்டு. கண்மலையின் வெடிப்பில வா, என் கரத்தினாலும் நான் மூடி மறைச்சுக்குவேன். நான் கடந்து போனதுக்கு அப்புறமேட்டு நான் கையை எடுப்பேன், என் பின்பகுதியை நீ பாப்ப அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரே பேசுறாரு பாருங்களா அந்த இடத்துல. அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் யாத்திராகமம் 34 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது, அவர் கர்த்தர் நிறுத்தி படிக்கணும். அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் என்று அவரே சொல்லிக்கிட்டாராம். எந்த மனுஷன் சொன்னாலும் குவாலிபிகேஷன் ஆகாது. நல்லா நீங்க யோசிக்கிற இந்த வார்த்தைய. அவரு போனாரு, மோசே சொன்னாரு அப்படின்னு இருக்கா? இல்ல அவரு போனாரு, ஒரு வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, தூதர்கள் சொன்னாங்கன்னு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஒருத்தனும் நிலை நிற்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, தன்னிலும் பெரியவர் இல்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஏற்ற வேலையிலே குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி தன்னிலே தானே ஆணையிட்டாரு. என் மேல சத்தியமா உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பாத்துக்கங்க, அவ்வளவு பெரிய தேவன் சொல்றாரு. நடந்து போறாரு, அமைதியா போக வேண்டியதானே. அவர் போறாரு, பின்னாடியே அவரே சொல்றாரு. ஏன்னா தாங்க மாட்டான், செத்துருவான். மகிமையை கண்டா செத்துருவான். அவன் இதாயிடக்கூடாதுன்னு கர்த்தரே அவன் மேல கையை வச்சு மறைச்சிட்டு தாண்டி போகும்போது தன்னையே சொல்லிட்டு போறாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் என்று தன்னையே அவர் சொல்லிட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? உலகத்துல போய் பாருங்க, கல்லும் மண்ணும் கும்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? ஒன்றும் இல்லை, ஒன்று வேற லாங்குவேஜ்ல சான்ஸ்கிரிட்ல சொல்றான், சுக்கலாம்பரம் தான் நக்கலாம்பரம் தான்றான். ஒண்ணுமே புரியாது. கரெக்டா இல்லையா? அவன் பேசுறது அவனுக்கே புரியாது. தமிழ்ல சொன்னா தமிழ்ல மந்திரம் ஓதுங்கன்னு சொல்லி எவ்வளோ போராடுறாங்க. இல்ல இல்ல, தமிழ்ல ஓதுனா கண்டுபிடிச்சிருவேன் என்ன பேசுறேன்னு. அப்ப நான் சான்ஸ்கிரிட்ல தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் இல்லாத போலாம் சொல்றான். ஆனா நம்ம கர்த்தர் பாருங்க, யாரு உலகத்துல எந்த மொழி, அவர் உலகத்துல இருக்க வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து அவர் ஆராதிக்கும் பொழுது இந்த சமஸ்கிருதத்துல பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜா ஹீப்ரூல தான் நீ ஆராதிக்கணும், எபிரேயத்துல தான் இல்ல 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 இல்ல, உங்க மொழியிலேயே நீ என்ன ஆராதிக்கலாம். அல்லேலூயா. உலகத்துல இருக்க அத்தனை ஒரு 1000 மொழிகள் இருக்கு அப்படின்னா 1000 மொழிகளிலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். மத்த மதத்துல அந்தந்த குறிப்பிட்ட முஸ்லிம்ஸ்னா அந்த உருது மட்டும்தான்,
ஒரு இதுல மட்டும் தான் பண்ண முடியும். அதே ஒரு இந்துல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எல்லா மொழியிலையும் கர்த்தர் ஆராதிக்கலாம். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. பாத்துக்கங்க, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் என்று அருமையான வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, முதலாவது என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உண்மையுள்ளவர். நீங்க சொல்லுங்க எல்லாம். ஃபர்ஸ்ட், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூணாவது தேவனுடைய சாட்சிக்கு ஆதியுமாய் இருக்கிறார். தேவனுடைய சாட்சி, அதான் ஆன்சர். மூன்றாவது பாயிண்ட் தேவனுடைய சாட்சி மட்டும்தான். கர்த்தர் சாட்சி உள்ளவர். புரியுதுங்களா? அவர் தான் சாட்சியே எல்லா காரியத்துக்கும். பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மரணம் நேடுகிறதாயினும் ஆட்டுக்குட்டியாகிய ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வசனம் போட்டிருக்கு. கரங்களை திருக்கத்தை மேம்படுத்துவோமா? ஓ, சாட்சி யாரு? தேவன் தான் சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்ம பிசாசு நமக்கு விரோதமா வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. உடனே என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது உடனடியாக அங்க ஒரு அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. குறிப்பாக இந்த நம்ம லூகாஸ் பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதினார்ல, என்ன பாட்டு? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய திரட்டிடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா சந்தோஷம் ஜெயித்திடுவோம், சிறைப்பட்ட சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. மூன்றாவது எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் லவோதிக்கா திருச்சபைக்கு? தேவனுடைய சாட்சி, பிதாவுடைய சாட்சி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதா என்ன செய்வதை காண்கிறாரோ குமாரனும் அதையே செய்கிறார். பிதா இதை செய்ப்பா அப்படின்னு சொன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியே செய்கிறார். தேவனுடைய சாட்சி அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுதா? தேவன் யாரு? பிதா. அவருடைய சாட்சி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல லவோதிக்கா திருச்சபைக்கு 3 விதமாக வெளிப்பட்டிருக்கிறாரு. இப்ப எது? உண்மையுள்ளவரா வெளிப்பட்டிருக்கிறாரு, சத்தியமுள்ள தேவனா வெளிப்பட்டிருக்கிறாரு, தேவனுடைய சாட்சியா வெளிப்பட்டிருக்கிறாரு. 4வது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவராய் வெளிப்பட்டிருக்கிறாரு. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவர். அதுல ஆன்சர் இருக்கு. தேவனுடைய சிருஷ்டி அப்படின்னா 7 நாட்கள் படைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா. என்ன முதல் நாள் என்ன படைச்சார்? முதல் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாயம், 3ஆம் நாள் புல் பூண்டு விருட்சங்கள், 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், 5ஆம் நாள் நீர்வாழும் ஜந்துக்கள் மச்சங்கள் பறவைகள், 6ஆம் நாள் மனிதர்கள் விலங்குகள், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? 7ஆம் நாள் எதாவது எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவோம். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? 7ஆம் நாள் வேலைக்கு போயிடுவோம். கர்த்தரே ஓய்வு இருந்திருக்காரு. நல்ல கவனிங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவர் அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாகவே பிதாவுடைய வலது பரிசத்துல செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வசனம் வேணும் அப்படின்னா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமி உண்டாகும் முன்னும். நான் கூட வெளிச்சம் நினைச்சேன், வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னேன். அங்க அதுக்கு முன்னாடி பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் பிதா இயேசுவை அபிஷேகம் செய்தார். 30ஆம் வசனம். அதிலே 30ஆம் வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அப்படி உண்டாக்கும் பொழுது ஏசப்பா சொல்றார், நான் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிதா அவருடைய வலது பரிசத்துல செல்ல பிள்ளையா ஏசப்பா இருந்திருக்கிறார்.
அப்ப பிதா ஒவ்வொன்றையும் உருவாக்கும் பொழுது ஏசப்பாட்ட கேட்டிருப்பாரு. ஏசப்பாட்ட அழகா செல்ல பிள்ளையா ஒவ்வொன்றும் உருவாக்கும் போது ஏசப்பா ஆசையா பார்த்திருப்பாரு. அப்படிதானே? செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப இந்த 4வது எப்படி இந்த சபைக்கு வெளிப்படுறாரு? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவர், அல்பா அண்ட் ஒமேகா, அவர் தான் தொடக்கம். அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு ஒரு அருமையான கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஆமேன் என்பவர். அல்லேலூயா. ஏசப்பாக்கு ஒரு பேர், என்ன பேரு? ஆமேன். சொல்லுங்கலாம், ஆமேன். ஆமேன் சொல்லும்போது சில பேர் ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அழகா சொல்றீங்க, இந்த பொம்பளைங்க தான், வயசான கிழவிங்க தான் ஆமேன் சொல்ல மாட்டேங்குதுங்க. பாத்துக்கங்க போட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். யார சொல்றாரு? ஆமேன் என்கிறவர் சொல்கிறார். இப்ப வந்துச்சு ஆமேன். புரிஞ்சா? மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லிட்டு யாரு அவரு? ஆமேன் என்கிறவர். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவர். முன்னாடியும் பின்னாடி வார்த்தை இருக்கு, நடுவுல ஆமேன் என்கிறவரை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்படியே பாத்தீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு 4 ஜீவன்களும், நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை, நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை, அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. நல்லா கவனிங்க. பரலோகத்துல ஏசப்பா இருக்கார். என்ன கவனிங்க, சரிங்களா? ஏசப்பா இருக்கார், பிதா ஏசப்பா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல 4 ஜீவன்கள் இருக்கு. அடுத்தது 24 மூப்பர்கள். சரியா? அதுக்கு அப்புறமேட்டு தான் கோடான தூதர்கள். நல்லா நீங்க வசனத்தை கவனிக்கணும். பரலோகத்திலே 4 ஜீவன்கள், ஏசப்பா பிதா இங்க இருக்காங்க. 4 ஜீவன்கள் உட்கார்ந்து இருக்கு. இந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. ஆமென் என்று சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை, உடனே அந்த 24 மூப்பர்களும் என்ன பண்ணிட்டாங்க? வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் இருக்கிறவை தொழுது கொண்டார்களாம். எப்படி? ஆமென். அப்ப ஆமென் சொன்ன உடனே சாஷ்டாங்கமா விழுந்திருக்காங்க 24 மூப்பர்கள். ஆனா விசுவாசிகள் ஆமென் சொன்னா ஆமென் சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆமென் ஆமென் சொல்லிட்டே இருக்காரு, வாய் வலிக்குதுன்றாங்க. நம்மள இல்ல, நிறைய பேர் கேட்கிறாங்க. அந்த ஆமென் சொல்றதுக்கு வாய் வலிக்கவே கூடாது. அது கர்த்தருடைய நாமம். நீங்க அதான் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. நல்லா கவனிங்க. பிதா ஏசப்பா இருக்கார். திருப்பி உங்களை புரிய வைக்கிறேன். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அவங்களாம் எல்லாம் பெரிய பெரிய ஆளு. அழகா வச்சுங்களேன். வெறும் 24 பேர் தான் செலக்டிவானவங்க. 24 மூப்பர்கள் அது யாருன்னு நமக்கு தெரியல. உலகத்துல கோடியா ஆட்கள் இருக்காங்க. ஆனா அந்த 24 மூப்பர்கள் யாருன்னு தெரியல. செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. பெரிய ஆளு அவங்களாம். அந்த 24 மூப்பர்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஆமென் சொன்ன உடனே சாஷ்டாங்கமா விழுந்து சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவை தொழுது கொண்டார்களாம். அப்ப ஆமென்றவர் எவ்வளவு பெரிய கடவுள். ஆமென். அப்ப நீங்க எப்பொழுதுமே ஆமென் சொல்ல நீங்க தயங்கவே கூடாது. எப்ப வார்த்தை வந்தாலும் ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. அதே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:4. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் திருப்பியும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, திருப்பி எல்லாமே விழுந்துட்டாங்க. முதல்ல பார்த்தோம் இவங்க 4 பேர் சொன்னா 24 பேர் விழுந்தாங்க. இப்ப 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் எல்லாமே சேர்ந்து வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று ஆமென் அல்லேலூயா என்றார்கள். அப்ப ஆமென் அல்லேலூயா யாரோட நாமம்? கர்த்தருடைய நாமம். அல்லேலூயானா அல்லல் யாவே, தேவனுக்கு மகிமை. அப்ப ஆமென் என்ற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதான் ஆமென் அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீங்க கடைசி அதிகாரம் திருப்பிடுங்க. கடைசி அதிகாரத்துல லாஸ்ட் 2 வசனம் வாசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20, 21. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்ப ஆமென் என்கிற கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்.
22 லாஸ்ட் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கடைசி வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அப்ப வேதத்துல கடைசியான சொன்ன வார்த்தை ஆமென். அந்த ஆமென் கர்த்தர் தான். அது முடிஞ்சிருக்குது. அல்லேலூயா. இப்போ வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உண்மை உள்ளவரா வெளிப்படுறாரு, சத்தியம் உள்ளவரா வெளிப்படுறாரு, தேவனுடைய சாட்சியா வெளிப்படுறாரு, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமானவரா வெளிப்படுறாரு, கடைசியாக ஆமென் என்று வெளிப்படுற ஒரே வசனம். அரை மணி நேரம் ஆயிருக்கு. ஒரே வசனம். அந்த நாலு தலைப்பு பாருங்க. 4 மட்டும்தான். பைபிள் படிக்கும்போது நம்ம வேகமா கிடுகிடுன்னு படிச்சிடுறோம். நிறுத்தி நிதானமா படிச்சு பாருங்க. வேதம் ரொம்ப சுவையானது. உண்மையை தாழ்மையா சொல்றேன், பெருமைக்காக சொல்ற, தாழ்மையா சொல்றேன். இந்த செய்தி எடுக்கும்போது 2 செய்தி கொடுத்துட்டாரு இடையில. உண்மை உள்ளவர் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துட்டாரு, ஆமென் என்கிறவர் ஒரு செய்தி. இதெல்லாம் தனியா என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது தனிப்பட்ட மேல வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு நான் இந்த தனிப்பட்ட மேல நான் சொல்றேன். இப்பொழுது இந்த லவோதிக்கா திருச்சபைக்கு வந்துருங்க. இப்ப என்ன பண்றாரு, இந்த இவ்வளவு குவாலிபிகேஷன் 5 விதமா வெளிப்பட்டிருக்காரு. இவர் பேசுறாரு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப சொல்றாரு இந்த திருச்சபையை பார்த்து, மகனே மகளே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். படிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எடுத்தோன்னே கழுவி ஊத்துறாரு பாருங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்திருந்தா நீ ஒண்ணு குளிரா இருந்திருக்கலாம், இல்லனா அனலா. என்னப்பா குளிர் அனல் அப்படின்னா, அனல்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரோட பிள்ளையா வல்லமையா ஃபயரா இருக்கிறது. குளிர் அப்படின்னா உலகத்துல மற்றவர்களோடு மற்ற அந்த பாவமான காரியத்தோட ஈடுபட்டு அதுல உருண்டு புரண்டு அதுல இருக்கிறவங்களை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு அனலாயிரு, இல்லாட்டினா குளிராயிரு. ஒண்ணு அழகாப்பட்டிருப்பாருங்களேன். திருப்பி படிங்க அந்த வசனத்தை. நீ அனலாவது குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். நீ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னா இருந்தா கேட்டா நல்லா, ரொம்ப நல்லா இருக்கும்பா. அடுத்த வசனம் படிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று கர்த்தர் எச்சரிக்கிறார். உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று எச்சரிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு எச்சரிப்பான செய்தியை கொடுக்கிறாரு இந்த லவோதிக்கா திருச்சபைக்கு. மற்ற சபையெல்லாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், அதில் நான் அனுபவிச்சிருந்த அப்படின்னு எல்லாம் புகழ்ந்தாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா இங்க எடுத்தோன்னு சொல்லிட்டாரு, உன் கிரியையே சரி கிடையாது. ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் குளிரா இருக்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அப்ப விறகு பக்கத்துல பத்திக்கும் போது அனலாயிடுற, அப்புறம் திருப்பி திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் குளிரா இருக்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரை சேவித்துக் கொள்ளுங்கள், பாகால் தேவனா அங்க போய் இருந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாரு, நீ இப்படி நீ ரெண்டுமே இல்லாம வெதுவெதுப்பாக இருந்த அப்படின்னா என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு, எந்த ஊழியக்காரனும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாதே. ஒண்ணு ஏசப்பா பிள்ளையாரு, இல்லனா சாத்தான் பிள்ளையா போயிரு. சினிமா பாரு, கெட்ட வார்த்தை பேசு, டிக்டாக் பண்ணு, ரீல்ஸ் பண்ணு, எல்லாம் பண்ணு, உலகத்துக்கு முழுசா இறங்கிரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்துட்டு இதெல்லாம் சபைக்கு போதா, இதெல்லாம் பைபிள் தூக்குதா, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையான்னு சொல்லி பேரு வாங்காதே, என்னோட நாமத்தை தூசிக்கிற மாதிரி நடந்துக்காதே என்று சொல்லி கர்த்தர் திருச்சபையை பார்த்து வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசிகளை பார்த்து வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ள. அடுத்த வார்த்தை, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். அப்படியே என்னை பாருங்க. நிர்பாக்கியம் உள்ளவனா என்ன? ரெண்டாவது பாயிண்ட். வேதனைப்படுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன வேதனைப்பட்டாரு, அனலாயிரு குளிராயிரு. ரெண்டாவது என்ன வேதனைப்படுறாரு, நிர்பாக்கியம் உள்ள. பாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது, நல்லதை குறிக்குது. நிர்பாக்கியம் அப்படின்னா அந்த பாக்கியத்துக்கு தகுதி இல்லாம குறிக்குது பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 21-22. யோபு 3ஆம் அதிகாரம் 21-22.
பிரேதக்குழியை கண்டுபிடித்ததினால் ஆ, மிகவும் களி கூர்ந்து ம், அதற்காக சந்தோஷப்படுகிற ம். நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு இவர்களுக்கு வெளிச்சமும் வெளிச்சமும் லாஸ்ட் லைன் மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஆ. ஜீவனும் கொடுக்கப்படுகிறதால் பலன் என்ன? பலன் என்ன? நல்லா கவனிங்க. ஒண்ணு அனலாயிரு இல்ல குளிராயிரு. நீ அனலாயிருந்த அப்படின்னா இந்த வெளிச்சம், வசனம் போட்டிருக்கு, வெளிச்சம் போட்டிருக்கு, கிறிஸ்துவின் வெளிச்சம் உனக்கு பலன் தரும். அந்த வார்த்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க வந்து மரித்த காரியங்களை தேடி போவதனால, வெளிச்சம் வருவதனால் இவர்களுக்கு பலன் என்னன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நிர்பாக்கியம் உள்ளவளா இருக்க கர்த்தர் உன்னை பாக்கியமுள்ள ஸ்திரீயாய் பாக்கியமுள்ள மகனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன போட்டிருக்கு? மூன்றாவது காரியம் அடுத்த வசனம் படிங்க. வெளிப்படுத்தி மூன்று பரிதபிக்கப்படத்தக்கவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். அழகவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? வருத்தப்படுறாரு. முதலாவது உன் கிரியை என்ன கிரியை? குளிரும் இல்ல அனலும் இல்ல. ரெண்டாவது நிர்பாக்கியம் உள்ளவளா இருக்கிற. மூன்றாவது பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம். இம்மைக்காக மாத்திரம், நல்ல முக்கியமான வார்த்தை, எல்லாம் எடுத்து வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்தால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் பரிதபிக்கப்படத்தவர்களாய் மாறி போகுவோம். அப்படிதானே போட்டிருக்கு? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எவ்வளவு அருமையா போட்டிருக்கு பாருங்க. சில பேர் தேவைக்கு மட்டும் கர்த்தரை தேடுவாங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் கர்த்தரை தேடுவாங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக உபவாசம் இருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லா உபவாசமே இருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு உபவாசம் போடுவாங்க. என்னன்னா இது நடக்கணும், இல்லப்பா நடக்காது. என்ன சொல்றாரு? தேவைக்காக மட்டும், இம்மைக்காக மாத்திரம், அழிந்து போற இந்த காரியத்துக்காக தேவைக்காக மட்டும் நீ என்ன தேடுற. அப்படி நீ இருந்த அப்படின்னா வசனம் போட்டிருக்கு, எல்லா மனுஷரை பார்க்கிலும் நீ ரொம்ப பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீ போயிருவ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நான்காவது என்ன சொல்றாரு? கிரியை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? ஆவிக்குரிய நிலையில் தரித்திரன் போட்டிருக்கா இல்லையா? அதை பிடிச்சிக்க, அதை விடக்கூடாதுல, அதை விரிக்கி பிடிச்சிக்கோ. பேனா சொறி வச்சுக்கோ. அதுல நான்காவது காரியம் தரித்திரனும். என்னப்பா தரித்திரன் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்தில் தரித்திரனா இருப்பாங்க. நல்ல பிரேயருக்கு வருவாங்க, வெள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவோம், கொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு ஜெபம் பண்ண தெரியாது. பல வருஷமா சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ண சொன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும், கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். மைக்கை பிடிச்சா சாட்சி சொல்லும் போது மைக்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு ஒருத்தவங்க சாட்சி சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்காராம என்னாத்தமாவே கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பெனடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அன்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பயத்துல என்ன பண்றேன்னு தெரியல. சாட்சி சொல்ல சொன்னா இது பண்றது. ஆமா, அப்புறமேட்டு சாட்சி சொல்லி முடிச்சுட்டு இயேசுவின் மூலம் ஜெபமிக்க நல்ல பிதாவே ஆமென். எங்க ஜெபம் பண்ண இப்ப நீ? சாட்சி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அதெல்லாம் பயம். அப்ப ஆவிக்குரிய நிலையில் தரித்திரனா இருக்க, பல வருஷமா சர்ச்சுக்கு வர, ஒரு ஜெபம் பண்ண தெரியல உனக்கு, ஒரு ஆராதனை பண்ண தெரியல உனக்கு, ஒரு பாட்டு பாட தெரியல உனக்கு, ஆவிக்குரிய தரித்திரனா இருக்கிறாய் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேச சொன்னா திருட்டு மொழி முழிக்கிறது பக்கத்துல. நீ பேசுறியா, நான் பேசுறியா, முன்னாடி இருக்க பிள்ளைங்கள பின்னாடி இருக்க பிள்ளைங்கள பாக்குறது, முழிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சில பேர் கண்ணை முடிக்கும், சாலம் போட்டு புடவைய போட்டு மூடிக்குவாங்க, மூடிட்டு கையை மட்டும் தட்டிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க, ஓட்டக்கல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய காரியத்துல தரித்திரரா இருக்க, ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேச தெரியல. ஆவிக்குரிய தரித்திரன். ஒரு ஜெபம் பண்ண தெரியல, ஆவிக்குரிய தரித்திரன். சர்ச்சில் ஒரு அடுத்த வாரம் சிங்கிங் காம்படிஷன், மேல ஏறி பாடுறதுக்கு வெட்கம், ஆவிக்குரிய தரித்திரன். அல்லேலூயா போட்டிருக்கு. 4வது என்ன சொல்றாரு? நீ எப்படி இருக்கியா? உன்னோட நிலைமை தரித்திரனா இருக்கு. 5வது கண் குருடா இருக்குது. என்னப்பா கண் குருடா இருக்குது? அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 28, 27. கண் குருடா இருக்குது. இவர்கள் கண்களினால் காணாமலும், கண்கள் இருக்கு ஆனாலும் கர்த்தரை உண்மையாய் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், காது இருக்கு நல்லா கேட்கும் ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து
குணப்படாமலும், அபிஷேகத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வல்லமே நிரப்புவாரு. பக்கத்துல இருக்கவங்க விட்டு கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணி நிரம்பிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால நிரம்ப முடியாது. இருதயத்தால குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு விசுவாசிகளுடைய இருதயம் கொழுத்திருக்குதான். சில நேரத்துல கறி வாங்கி பார்த்தா ஒரு ரொம்ப பிள்ளைங்களை கறி வாங்கிட்டு சொன்னா கொழுப்பு கறியா வாங்கிட்டு வந்துருங்க. கரெக்டா இல்லையா? உடனே அடிச்சு அனுப்புவாங்க, போய் திருப்பி அனுப்பு. ஆமான்றான். ஏன்னா அடிக்கடி போய் ரிட்டர்ன் போய் கொடுத்துருக்கான். என்ன பண்றது? வாங்குறது 1/2 கிலோ 1/4 கிலோ கொழுப்பு வச்சு கொடுத்துருவான். என்ன பண்ணுவோம்? போட்டு சாத்தி அனுப்புறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயமோ கொழுத்து இருக்கிறது. நல்லா நல்ல செய்தியை கேட்டுட்டு, நல்ல சூப்பரான செய்தி எல்லாம் கேட்டுட்டு இருதயம் கொழுத்து இருக்கிறது. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். எல்லாத்துக்கும் வசனம் வச்சிருக்காரு ஆண்டவர். எல்லாத்துக்குமே வசனம் வச்சிருக்காரு. ஒன்னு சொல்லிட்டு முடிச்சா அங்க ஒரு வசனம் வருது, அங்க ஒன்னு சொல்லிட்டு முடிச்சா அங்க ஒரு வசனம் வருது. எல்லாத்துக்கும் பைபிள்ல வசனம் இருந்துட்டே இருக்கு. ஆனா பைபிள் வந்து நம்ம சாதாரணமா இது பண்ணக்கூடாது, ரொம்ப வெளியேறப்பட்டது. உண்மையாலுமே அடிக்கடி சொல்லுவோம், வேதம் வந்து ஒரு கடல் மாதிரி தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்துட்டே இருக்குன்னு. அந்த வார்த்தை கூட தகுதாது. அதை விட பெருசு பைபிள், கடலை விட ரொம்ப பெருசு. அந்த வார்த்தைலாம் சொல்லி நம்ம இது பண்ணிடக்கூடாது, கம்மி பண்ணிடக்கூடாது. வேதம் வந்து ரொம்ப அப்படியே எவ்வளோ. நான் சின்ன பிள்ளை நினைச்சிருக்கேன், எல்லாமே பாஸ்டர் அம்மாலாம் செய்தி கொடுக்கும்போது, எல்லாம் செய்தி கொடுக்கும்போது என்ன சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் வரிசையா வரும், அப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கு வரும், அப்படின்னு நினைச்சேன் அந்த நேரத்துல. ஆனா நல்ல ஆழத்துல போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமுக்கும் ஒவ்வொரு செய்தி வருது. அப்படியே ஆழத்துல அப்படியே எடுத்து பண்ணிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, பைபிள் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே உலகத்திலலாம் பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 புக் எல்லாம் வந்துருச்சு. எபிசோடு 10 எபிசோடு, 20 எபிசோடு, 100 எபிசோடு. இன்னும் எத்தனை லட்சம் கோடி வருஷங்கள் வந்தாலும் ஒரே பைபிள் தான். அல்லேலூயா. ஒரே பைபிள் தான். பேசிக்கிட்டே இருக்கலாம், எடுத்து பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அது வந்து அது எடுக்க வருகிற அமிர்த சுரபி. அதுக்கு விவரிக்க வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. இப்ப அடுத்தது பாருங்க, கண் குருடா இருக்கான். வேத வசனம் இருக்குது, எடுத்து படிக்க மாட்டேங்கிற. கண்ணு குருடா இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு வசனம் கூட படிக்க மாட்டேங்கிற. கண் குருடா இருக்குது. ஆனா எங்கதான் இருக்க? சபைக்குள்ளதான் இருக்க. 6வது காரியம், நிர்வாணியா இருக்கியா. ஐயோ, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க கொண்டிருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது நிர்வாணியா இருக்கியா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நோவா குடித்து வெறித்து நிர்வாணமாய் கடந்தான். நான் ட்ரெஸ் விலகினது கூட தெரியாம படுத்து கிடந்திருக்கான். பிள்ளைங்க வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்கானுங்க, வந்து பின்னாடியே வந்து ட்ரெஸ் போட்டு போயிருக்கானுங்க. அப்ப ரொம்ப அப்பதான் என்ன ஆயிருக்கு, ஆண்டவர் அவ்வளவு பெரிய அழிவுல இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்காரு. ஆனா குடிச்சுப்புட்டு என்ன பண்ணிட்டான், ட்ரெஸ் விலகுனது தெரியாம படுத்து கிடந்திருக்கான். நிர்வாணியா இருக்கிற, ரெச்சி பெண் வஸ்திரம் இல்லாம, ரெச்சி பெண் வஸ்திரத்தை அழுக்குப்படுத்திட்டு நிர்வாணியா இருக்கிற, அது நீ பார்க்க மாட்டேங்கிற கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு, தெளிவா பேசிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எப்படி தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்தது என்னென்ன குறை அப்படின்னு பார்த்தாச்சு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பார்வையில குறை இருக்கு. இப்ப அந்த லவோதிக்கேயா திருச்சபை என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அடுத்த வசனம், நிர்வாணியா இருக்கிறதே அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். கரெக்டா படிக்கணும். நான் ஐஸ்வர்யவான் என்றும். இவ்வளவு குறை இருக்குது. ஆனா அந்த லவோதிக்கேயா திருச்சபை என்ன சொல்லுதான், விசுவாசிகள் என்ன சொல்றாங்களாம், நான் ஐஸ்வர்யவான் என்றும், திரவிய சம்பந்தன் என்றும். அதுல அர்த்தமே தெரியல. திரவிய சம்பந்தம், எல்லாத்துலயும் நான் ஃபுல்ஃபில்லா நிறைவா இருக்கேன் என்றும், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுகிறாயா. அப்படி சொல்லி சொல்லுகிறபடியால் பாத்துக்கங்க, இவ்வளவு குறை இருக்கு. ஆனா என்ன சொல்லிக்கிட்டு தெரியுது அந்த விசுவாசி, நான் ஐஸ்வர்யவான். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுகிறார். எங்க இருந்து வந்துச்சு வாசனம்? நிறைவா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்ல, நான் பரிசுத்தவான், நான் பாவ மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அடுத்து என்று சொல்லுகிறபடியா, அது என்னது, ரெண்டாவது என்ன போட்டுக்கு, திரவிய சம்பந்தன் என்றும். ரொம்ப அதாவது சம்பந்தம்னா எல்லாமே இருக்குது, திரவிய சம்பந்தம்னா எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு எல்லாம் தெரியுற மாதிரி திரவிய சம்பந்தனும். ஒரு குறையும் இல்லை. எப்படி சொல்லுது அந்த விசுவாசி, எனக்கெல்லாம் எந்த குறையுமே இல்ல. ஒரு ஜோமனை விட்டுறணும், குறை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா.
இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல பிரேயர் பாயிண்ட் பண்ண சொல்லி ஜோமனை சொல்லும் போது பாரு எல்லாம் சட்டையை கவுத்துரும் கீழே. அன்னைக்கே சொன்னல எல்லாம் கீழே குடிஞ்சிடுறது அப்படியே. இப்படி செய்கிறாய். இப்போ உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றான், நல்லா கவனிங்க. ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு. எல்லாம் என்ன பண்றாரு இவ்வளவு அழகா? ஃபர்ஸ்ட் யாரு சொல்றான்னு பார்த்தாச்சு. கர்த்தர் என்ன குறை இருக்குன்னு சொன்னாரு, பதிலுக்கு இவன் எல்லாம் குறையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப கர்த்தர் அழகா பேசுறாரு பாருங்க. நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு. ஐஸ்வர்யனாகும்படிக்கு. நெருப்பிலே புடமிடப்பட்ட நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம். 3 விதமா குறிக்க அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீ என்ன மேல சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் சொல்றான், சொல்லிருக்கான். நிறைவுள்ளவன் சொல்றான், சபை சொல்லுது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு என்ன பண்ணு, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போல உன்னை நீ மாற்றிக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். என்ன நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணு என்னது? சங்கீதம் 119:40 என்னது? இல்லைன்னா சங்கீதம் 12:5 படிங்க. 6 சங்கீதம் 12:6. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்ன? சொற்கள் மண். கர்த்தருடைய வார்த்தை மண் குகையிலே 7 தரம் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கரங்களை திருக்கத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகணுமா? ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போல. பொன்னை எடுத்துக்கோ, அதை ஏற்றுக்கோ, அதை நீ ஒப்புக்கொடு. உன்னோட வாழ்க்கையை புடமிடுறதுக்கு, வசனத்தால உன் வாழ்க்கையை புடமிடப்படுறதுக்கு ஒப்புக்கொடு. அப்படியா ஒப்பு கொடுத்த அப்படின்னா ஐஸ்வர்யம் ஆயிருவ. 2வது, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு. நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்கிட்ட கேளு, நான் தரேன்றாரு. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க இந்த சபைக்கு. எவ்வளவு அழகா அன்பா பேசுறாரு பாருங்க. ஒரு நல்ல கிரியை கூட இந்த திருச்சபையில கிடையாது, ஆனாலும் அவ்வளவு அழகா பேசுறாரு. நீ ஐஸ்வர்யவான் ஆகணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒண்ணு ஒப்புக்கொடு. 7 தரம் புடமிடப்பட்ட பொண்ணை போல நீ மாறிடுவ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ ஒப்புக்கொடுன்றாரு. 1. 2வது, உன் நிர்வாணமான அவலட்சணம் மறைக்கப்படணுமா? என்கிட்ட கேளு, ரட்சிப்பெண் வஸ்திரத்தை என்கிட்ட கேளுன்றாரு. எசேக்கியேல்ல படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கேன்? 16:6. நான் உன் அருகே வரும்போது வெறுக்கத்தக்கதாக கடந்த என்ன பண்ணாரு? ரட்சிப்பெண்ணும் வஸ்திரத்தை உன் மேலே நான் போட்டேன்ற வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாத்துங்க, அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 என்ன போட்டிருக்கு? 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மைக்கில கரெக்டா படி, காது கேட்க மாட்டேங்குது எனக்கு. இதோ திருடனை போல் வருகிறேன். இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக. தன் மானம் காணப்படத்தக்கதாக. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்துக் கொள்றவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்கிட்ட கேளு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்கிட்ட கேளு, முழு ரட்சிப்பை என்கிட்ட கேளு, நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திருடனை போல வருகிறேன். என்ன இருக்கணுமா? கர்த்தர் கொடுத்த வஸ்திரம் மட்டும் தான் உங்கள்ட்ட இருக்கணும். பொண்ணோ வெள்ளியோ படிப்போ காசு பணமோ எதுவுமே தேவையில்லை. திருடன் வருகிறதை போல வருகிறேன். எந்த சபையில பார்த்தோம்? சர்தை சபையில பார்த்தோம். கடைசியான சபையில திருடன் வருகிறதை போல வரன்றாரு. உன் மானம் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கோ. அனுதினமும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு எப்பொழுதுமே என்னோட ஐக்கியமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 2 அழகா சொல்றாரு. 3வது சொல்றாரு பாருங்க, நீ பார்வை. ஏற்கனவே குருடன் திட்டிருக்காரா? நீ குருடா இருக்கன்னு இப்ப சொல்றாங்க, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு என்று போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் 3 ஆலோசனை கொடுத்திருக்காரு. 1, ஃபர்ஸ்ட் நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்னா வேத வசனத்துக்கு ஒப்புக்கொடு. புடமிடப்பட்ட பொன்னை போல 7 தரம் புடமிடப்பட்ட பொன்னை போல மாறுவாய். மானம் காணப்படாதபடிக்கு என்கிட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேளு. 3வது, கண்களுக்கு உனக்கு போட்டிருக்கு, நீ பார்வை அடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போடு என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த திருச்சபைக்கு இவ்வளவு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த லவோதிக்கா திருச்சபை தான்
இந்த திருச்சபையை எவ்வளவு நேசிப்பார் என்றால் இந்த திருச்சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் சொல்லியே எழுதுறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் கர்த்தர் விட்டு தூரமா போயிட்டோம் ஏசப்பாக்கு விரதமா செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். திருப்பியும் அவர் அன்புக்குள்ள வரத்துக்கு நிறைய பேத்துக்கு கில்ட்டியா இருக்கும், குற்ற உணர்வா இருக்கும். அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, அது போதும். சில பேத்துக்கு குற்ற உணர்வே இருக்காது, மேலும் மேலும் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. குற்ற உணர்வு இருக்குல்ல, அது போதும். உடனே கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஒப்புராக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆலோசனை சொல்றாரு, 3 ஆலோசனை சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் செய்யறாரு? எதுக்கு? அவருக்கு ஒரு வேலை இல்லையா? மெனக்கட்டு ஆலோசனை சொல்லணும் அவருக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் சொல்றாரு? அடுத்த வசனத்தை படிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, புரியல. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏன் இப்படிலாம் இந்த திருச்சபை மட்டும் ஏன் இவ்வளவு அன்பா எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நான் நேசிக்கிறவங்களை ரொம்ப சிட்சித்து இழுத்துக்குவோம்ப்பா, நான் விட்டுற மாட்டேன். அப்படி பிள்ளைங்க கர்த்தருக்கு விரதமா போதுங்களா, ஆளுக்கு ஒரு பாதையில போதுங்களா, வருத்தப்படாதீங்க, ஜெபம் மட்டும் செய்யுங்க. ஒரு நாள் உங்க பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விட மாட்டார், எப்படியாவது உங்க அவருடைய அன்புக்குள்ள சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்படியே சபைக்கு வந்தாலும் கடமைக்கு வந்துட்டு போதுங்க, ஒரு நல்லா இன்வால்வ் ஆக மாட்டேங்குதுங்க, ஆவியில அனலாய் கர்த்தருக்காக எழும்ப மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, நீங்க ஜெபம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அவருடைய அன்புக்குள்ள எப்படியாவது எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறனாலதான் இத்தனைக்கும் இந்த சபை தான் ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ற இவ்வளவு காரியங்கள் இருக்கு, இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கு, ஆனாலும் அவ்வளவு பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த 7 சபையிலுமே கர்த்தர் யாரையுமே புறம்பே தள்ளல. படிச்சீங்களா? எவ்வளவு பாக்குறோம், ஆனா ஒருத்தரையும் அவர் புறம்பே தள்ளல, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. பாவிகளுக்கு தான் திருச்சபை, பரிசுத்தவான் நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிறவனுக்கு அல்ல, பாவிக்கு தான் திருச்சபை. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். அடுத்த வசனம் அது நீங்க எபிரேயர் 12ல பாத்தீங்கன்னா தகப்பன் படிக்க வேணாம், தகப்பன் சிட்சியாத புத்திரன். அது வீட்லயே படிங்க, வீட்டுல மறக்காம படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் வரை அருமையா இருக்கும், சூப்பரா கோர்வையா இருக்கும். 5ல இருந்து 11 வரை வீட்டுல போய் மறக்காம படிச்சு பாருங்க. ஏசப்பா யாரை தண்டிப்பாரு, யாரை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. அல்லேலூயா. தண்டிப்பார்னா சிட்சித்து சேர்த்து கொள்வார் திருப்பியும். அல்லேலூயா. வீட்டிலேயே எடுத்துக்கங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைய கண்டிப்பீங்க, கீழ்ப்படியாம எதிர்த்து பேசுற பிள்ளைய கண்டிக்க மாட்டீங்க. ஏன்னா ஐயோ அதுட்ட மரியாதைக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா இதே கீழ்ப்படுகிற பிள்ளைகிட்ட கண்டிப்பீங்க. அதே தான் கர்த்தர் இது பண்றாரு. அல்லேலூயா. அப்படி நீ இருந்த அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ வாசற்படியில இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் இதய வாசக்கதவுல இருந்து கர்த்தர் தட்டுறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவன் உள்ளே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. எவ்வளவு அன்பா கர்த்தர் பேசுறாங்க. ஏற்கனவே அவ்வளோ எடுத்து சொல்லிட்டாரு, சொல்லி முடிச்சுட்டு விட்டுறாம திருப்பியும் ஒரு வார்த்தை ஸ்டெப் சொல்றாரு, திருப்பியும் தட்டுறாரு, மகனே மகளே திருப்பியும் தட்டுறாரு, இருதய வாசக்கதவுல தட்டுறாரு. யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை உள்ள ஏற்றுக்கொள்கிறார்களோ, வசனத்தின் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தர் உள்ளே வந்து அவர்களோடைய போஜனம் பண்ணுவார், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். இயேசுவோடு போஜனம் பண்ணுவது எவ்வளோ அருமையான ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. கடைசி வசனம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு சொல்றாரு. மத்த சபைக்கெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு இருக்கும். இந்த திருச்சபையை நேசிக்கிறனால தன்னையே உதாரணமா சொல்றாரு பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல, பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நீயும் என் வார்த்தையை கேட்டு ஜெயம் கொண்டாயானால் அவனும் என்னோட சிங்காசனத்தில், நீயும் என்னோட பிதாவினுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மேம்படுத்துவோமா? எவ்வளவு அன்பா பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா. நேசிக்கிறாரு, இந்த திருச்சபை அவ்வளவு நேசிக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் மத்த நாள் இந்த 7 திருச்சபைகளுடைய பார்வை உங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. 7 திருச்சபை என்னோட அப்படி பேசியிருக்காரு, இப்படி இருக்காரு, அப்ப லவோதிக்கரும் மோசமான திருச்சபை அப்படி இப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் கர்த்தர் கடைசி வரை நேசிக்கிறார். எப்படியாவது அந்த மக்களை திருப்பி அவரோட அன்புக்குள்ள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறார். கர்த்தரை விட்டு தூரமா போயிருக்கிற
யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மீண்டுமாய் அவரோட அன்புக்குள்ள நீங்க சேரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, படிக்க வேணாம். மத்தேயு 20, 21, 23 போட்டிருக்கு. வலது பரிசத்துல இடது பரிசத்துல வந்து யாக்கோபோட அம்மாவும் யாக்கோபு யோவானோட அம்மாவும் என்ன பண்றாங்க? ஏசவே உங்க வலது பக்கத்துல ஒருத்தர் இடது பக்கம் உட்கார வச்சுக்கங்க. ஏசப்பா சொல்றாரு, அது என் காரியம் இல்ல, பிதா யாருக்கு நியமித்து வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு தான். அப்படி ஜெயம் கொள்கிறவர்கள் பிதாவோட வலது உட்காருவார்கள். அல்லேலூயா. லூக்கா 20 எழுதி வச்சுக்கோங்க. இதையும் லூக்கா 22, 28 முதல் 30 வரை 3 வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, அருமையா போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் இது வசனம் அருமையா நீங்க படிக்கலாம். இது ஒண்ணு மட்டும் நீங்க படிக்கலாம். முக்கியமான வார்த்தை படிக்க சொல்றேன், படிக்க சொல்ல மாட்டேன். லூக்கா 22, 28, 29, 30 மட்டும் வேகமா படிச்சிரு. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நல்லா கவனிங்க. ஏசப்பா சொல்றாரு சீஷர்களை பார்த்து, சபை விசுவாசிகளை பார்த்து, ஏசப்பாவோட நெருக்கமா இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில், எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோட கூட இருந்தீர்கள். கர்த்தரை விட்டுட்டு போகிற சூழ்நிலை, கர்த்தரை தூஷிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சு. ஆண்டவர் விட்டு வெளியே போற, தூரமா போகிற சூழ்நிலை வந்துச்சு. அப்பொழுது ஏசப்பாவோட நீங்க நிலைத்திருந்தீங்கல்ல, அதுக்கு சொல்றாரு, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆமென். நானும் உங்களுக்கு ஒரு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும், ஆமென், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள். சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார். சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரை மழுதைக்காம இயேசுவில் நிலைத்திருந்தீங்களா, கர்த்தர் சிங்காசனத்துல பிதாவோட வலது பரிசத்துல உட்கார வைப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப 7 திருச்சபைகள் அருமையா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா?